14வது வசனத்தை இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. சமூகம் எத்தனை இன்பம் அப்பா, எவ்வளோ அருமையான ஆராதனை கொடுத்தீரே, மகிழ வைத்தீரே, உங்கள் பிரசனத்தில் கலிகூற செய்திருக்கிறீரே அப்பா. ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. உலகத்தில் இருந்தோம், குப்பையில் இருந்தோம், குழியில் இருந்தோம், எங்களை தூக்கி எடுத்து இன்றைக்கு கண்மலையின் மேலே உயர்த்தி வைத்திருக்கிறீரே. ஸ்தோத்திரம், எங்கள் ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறைந்திருக்கும்படி நீர் கிருபை பாராட்டுகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். உங்க அபிஷேகம் அப்பா, உங்க அபிஷேகம் ஆண்டவரே, உங்க அபிஷேகம் என் சபை மீது இறங்கட்டும் அப்பா. அன்றைக்கு இறங்கினது போல்ப்பா இன்றைக்கும் ஆவியானவர் இறங்குவாராக, இறங்குவாராக. பிரைஸ் தி லார்ட். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொன்னவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நன்றி. ஒரு விஷயம் சபையார் எங்கள் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். அதை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆவியானவரே நீர் இறங்கினால் போதும், அதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள், உணர்ந்து கொள்வார்கள். நான் சொல்லுவதெல்லாம் கொஞ்சம், ஆனால் நிறைவானவர் நீர் வரும் பொழுது மகிமையின் மேல் மகிமை அடைவோம் அப்பா. மறுரூபத்தை காண்போம். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆவியானவர் இறங்கினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து மகிமையா நீர் இறங்கும்படியா, ஒவ்வொரு ஆராதனை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் இறங்குங்கப்பா. தாழ்மை உள்ளவர்களுக்கு நீ கிருபையை கொடுக்கிறவரை எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் கையில் ஒன்றும் இல்லை ஆண்டவர், எங்கள் கையில் ஒன்றும் இல்லை. எல்லாம் நீர் இறங்கினால்தான் ஆக. நீ இறங்கு இயேசுவின் நாமத்தில். நாமே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியில் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இந்த வார்த்தையை கிதியோன் என்கிற ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தானிடத்திலே கர்த்தர் பேசுகிறார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. யார் அனுப்புறா? கர்த்தர் அவனை அனுப்புகிறார். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி அவனிடத்திலே கர்த்தர் பேசுகிறார். இந்த வார்த்தை தியானிப்பதற்கு முன்பாக இந்த வார்த்தை, இந்த சுடரை கர்த்தர் எதற்காக பயன்படுத்துகிறார் என்கிற இந்த பின்னணியை நம்ம பார்ப்போமானால் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நமக்கு நன்றாக விளங்கும். இப்போ மொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் மீதியான் ஜனங்கள் அவர்களை ஆக்கிரமித்து பலவந்தப்படுத்தி அவர்கள் பயிர்களை எல்லாம் அழித்து அவர்களை நாசம் பண்ணி சின்ன பின்னமாக்கி அவருடைய ஆடு மாடுகளெல்லாம் அழித்து சாப்பாட்டுக்கே திண்டாடுகிற அளவுக்கு பஞ்சம், பட்டினி, கொடுமை, இப்படி அவர்கள் நெருக்கப்பட்டாங்க. யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்டாங்க. எத்தனை வருஷமா நெருக்கப்பட்டாங்க? 7 வருஷம். 7 years. ஒரு மாசம் இல்லை, 2 மாசம் அல்ல, 1 வருஷம் அல்ல,
2 வருஷம் இல்லை, 7 வருஷங்கள். பார்த்துங்க அவ்வளோ எவ்வளோ கஷ்டம். இவங்க போய் தானியத்தை விதைப்பாங்க, அந்த பயிர் அப்படியே முளைத்து எழும்பி அப்படியே நம்ம அந்த தானியம் வர டைம்ல இவங்க அப்படியே வெட்டுக்கிளி போல வருவாங்க, திரளாய் வருவாங்க. படிங்க அந்த வசனம். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டு கிளிகளை போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். தேசத்தை கெடுக்கிற சத்ரு தேசத்தை கெடுப்பான். கொல்லாத சத்ரு வந்து இப்போ மியான்மர போட்டு காலி பண்ணிட்டான், அழிச்சிட்டான். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஏன் அந்த மாதிரி அழிவு அவங்க ஏற்பட்டுச்சு? இன்னைக்கு இந்தியாவிலிருந்து 400 டன்னா அவங்க அந்த உணவு தானியத்தை இறக்குறாங்க. கப்பலில் போகுது, ஃப்ளைட்டில் போகுது, அந்த ஜனங்களுக்கு கொடுக்குறாங்க. பெரிய அழிவு. ரோட்டில் உட்காந்து ஜனங்க கதறாங்க. பில்டிங் அப்படியே பெரிய கட்டடம் அடுக்கடுக்காக இருக்கிற அந்த கட்டடம் அப்படியே இடிஞ்சு கீழே விழுது. குடிக்க தண்ணி இல்லை, கரண்ட் வசதி இல்லை, தங்கத்துக்கு வீடு இல்லை, சில பேர் செத்து போயிட்டாங்க. அந்த கவலை, துக்கம், சாப்பிட்றதுக்கு உணவில்லை. சத்ரு பாழாக்கி விட்டான். தேசம் சின்ன பின்னமா போயிடுச்சு. காரணம் ஏன் எவ்வளோ பெரிய அழிவு அவங்க வந்துச்சு? இன்னும் அந்த கொதிப்பு போகல இல்ல, இன்னும் அவங்க கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஜெபம் பண்ண கர்த்தர் வெளிப்பட்டார். ஏன் அந்த தேசத்துக்கு வெளிப்பட்ட இவ்வளோ ஒரு பேரழிவு வந்து ஜெபம் பண்ண கர்த்தருக்கு சொல்லி நீங்கள் நம்ம கர்த்தர் காப்பாற்றுறோம், நம்மளை காப்பாற்றுறோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். எவ்வளோ காப்பாற்றி வச்சுருக்கிறார், எவ்வளோ இரக்கமாக இருக்கிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அதனால ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்களே பரிசுத்தமாட்டு தேவனிடத்தில் அன்பு கொள்ளும். உலகத்தில் அன்பு கூறாது, உலகமும் அதில் உள்ள இச்சைகளும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அவனை அசைக்க முடியாது, அவனை பறித்து கொள்ள முடியாது. ஏனென்று கேட்டால் அவன் கண்மலையிலே கட்டப்பட்ட வீட்டை போல முடியும். ஆண்டவருக்கு மகிமை. தேவன் தான் கடைசியில் வருவார். இங்கே பெரிய ஒரு அழிவு இங்கே ஏற்படுகிறது. 7 வருஷம் மிதிக்கப்படுகிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். மிதிக்கப்படுகிறார்கள். வெட்டுக்கிளிகளை போல வந்து அவங்கள பார்த்தீங்கன்னா, அவன் வரவெல்லாம் சாதாரணமாக வரல, அவன் கூடாரத்தையும் வரான். அது எதுக்கு ஒப்பனையா இருக்கு? கூடாரம் எதற்கு ஒப்பனையா இருக்கிறது அப்படின்னு கேட்டா, பொதுவாக வீடு நமக்கு வீடு எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு? அங்கே போய் தங்குவதும் சேஃபாக இருப்பதுக்கும் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? வீடு. அதுபோல இவங்களை அழிக்கிறதுக்குன்றே அவன் கூடாரத்தை தூக்கி வந்து டென்ட் போடுறான், வேற ஒன்றுத்துக்கு இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ இந்தியா இறக்கப்பட்டு உணவுகளை அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதம் வரட்டும் நம்ம இந்தியாவுக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஒரு சூழல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணப்பட்டது.
இப்படி மீதியானியரினாலே இஸ்ரவேலர் மிகவும் மிகவும் சிறுமைப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டது. மிகவும், அந்த வார்த்தையை பாருங்கள், மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் புத்தர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். நம்ம ஆண்டவர் தான் இரக்கம் உள்ளவர்கள். நெருக்கத்தில் மிதிப்படுறாங்கல்ல, அவங்க காப்பாற்றணும்னு சொல்லி அந்த முறையிட்டதை கேட்டாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாயிருக்கு. அன்பானவர்களே, இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை தியானிக்கும் பொழுது ஒரு காரியம் என்னுடைய மனதிலே வந்தது. இந்த நியாயாதிபதிகள் எழும்புவதற்கு முன்பாக கவனிங்க, 2 புருஷர்கள் எழும்பினார்கள். ஒரு புருஷனுடைய பெயர் மோசே, மற்றொரு புருஷனுடைய பெயர் யோசுவா. இந்த 2 புருஷர்களையும் கர்த்தர் எழுப்பி மொத்த இஸ்ரவேல் சின்னங்களை 6 லட்சம் இஸ்ரவேல் சின்னங்களையும் வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு வந்தார். அவர்களை யோர்தானை கடக்க பண்ணினார். எரிகோவை தாண்டினார்கள். கானானிலே வந்தபொழுது கானானியரை சங்கரித்து அங்கிருக்கிற சத்துருக்களை எல்லாம் யுத்தம் பண்ணி ஜெயித்து ஆண்டவர் சொன்னது போல அந்த தேசத்தை சுதந்திரித்தார்கள். இந்த தேசத்திலே வந்து கால்விதி எடுத்து வைக்கிற வரைக்கும் இந்த யோசுவா ஜனங்களை வழிநடத்தினார். இந்த யோசுவாவும் மோசேயும் மரித்த பிறகு அவர்களை வழிநடத்துவதற்கு யாரும் இல்லை. இங்குதான் பாயிண்ட். அவர்களை சபையை நடத்துவதற்கு ஒரு ஊழியக்காரன் இல்லை. ஆலோசனை தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு அங்கே ஒரு ஊழியக்காரன் இல்லை. அவர்கள் விடப்பட்ட நிலைமையிலே அந்த தேசத்திலே கூடாரத்தை போட்டு வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். ஆனால் உபதேசம் இல்லாததுனால, அங்கே ஊழியக்காரன் இல்லாததுனால அங்கே சத்துரு புகுந்தான். எப்படி புகுந்தான்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வெட்டி எடுக்கப்பட்டவர்கள். வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் கர்மேல் பர்வதத்திலே தனித்திருக்கிற ஆடுகளைப் போல் இருப்பார்கள். இவர்கள் தனித்திருப்பார்கள் என்று சொல்லி பிலேயாம் சொல்லுகிறான் பாலாக்கு ராஜாவிடத்திலே. அந்த ஜனங்கள் தனித்து சுகமாய் குடியிருப்பார்கள். அதற்காக கர்த்தர் சகல ஜாதிகளை விட்டு அவர்களை பிரித்தெடுத்தார். இந்த ஜனங்கள் மற்றவர்களோடு ஒட்ட மாட்டாங்க, அவருடைய கலாச்சாரத்தை கற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவருடைய விக்கிரகங்களை ஆராதிக்க மாட்டாங்க, அவருடைய பழக்க வழக்கங்களை செய்ய மாட்டாங்க, அவருடைய பாரம்பரியங்களை கொண்டு அவர்கள் நடக்க மாட்டார்கள். ஏனென்று கேட்டால் இவர்கள் தேவனுடைய ஜனம், தேவனால் பிரிக்கப்பட்ட இந்த ஜனம். இந்த ஜனம் தேவனுடைய கற்பனைகளையே நினைத்து வாழக்கூடிய ஜனம். இந்த ஜனம் பரிசுத்தம் உள்ள ஜனம். இந்த ஜனம் ரட்சிப்புக்கு எதிர்பார்க்கிறதான எதிர்பார்ப்பின் ஜனம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக கர்த்தர் அவர்களை வெட்டி எடுத்தார், பிரித்து எடுத்தார். இப்போ நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் கானானுக்குள்ள வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே போய் அவர்கள் சுதந்திரித்தார்கள். ஆனால் வழி நடத்துவதற்கு யார் இல்லைங்க. ஒரு தலைவன். இப்போ என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா சத்துரு வராங்க. வசனம் சொல்லுது இல்லையா, கர்த்தர் சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று வேற ஒன்றுக்கு தான் வரணும். சத்துரு உள்ள வரான், அழிக்க இந்த ஜனங்களை க்ளோஸ் பண்ணி அழிவு வாழக்கூடாது, இவங்க மெதிக்கப்படணும், நசுக்கப்படணும். இதுதான் சத்துருடைய நோக்கம். இப்போ காரணம் என்ன? இப்போ உபதேசம் இல்லாததுனால, அங்கே ஊழியக்காரன் இல்லாததுனால
இந்த ஜனங்கள் அப்படியே கைவிடப்பட்ட நிலைமையை போல இருந்தாங்க. ஆனால் பிரமாணங்கள் இருக்கிறது, மோசையினால் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணங்கள் இருக்கிறது. ஆனால் உபதேசிக்க அங்க யார் இல்ல? சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நாள் ஆச்சு, யோசுவா வரைக்கும் யோசுவா பார்த்து சொல்றாங்க, இல்ல இல்ல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம் ஐயா, நாங்கள் சொல்ற வாக்கு கொடுக்குறோம், நாங்கள் செய்வோம் அப்படின்ட்டு யோசுவா கிட்ட வாக்கு கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் யோசுவா மரிச்சாரு. கொஞ்ச நாள் ஆச்சு, விக்கிரகத்தை ஆராதனை பண்ண ஆரம்பிச்சு அவங்க பழக்க வழக்கங்களை கற்றுக்கிட்டாங்க. கொஞ்சம் கானானியர் அங்கே இருந்தாங்க, கொஞ்சம் எமோரியர் அங்கே இருந்தார்கள். இந்த ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க பெண் கொடுப்பாங்க, அங்கிருந்து பெண் வாங்குவாங்க. இப்படி சம்பந்தம் கலந்து கலந்து என்னாச்சு, விக்கிரகம் ஆராதனை உள்ளே நுழைந்து விட்டது. என்ன ஆகும்? இந்த விக்கிரக ஆராதனை உள்ள வந்த பிறகு என்னாச்சு, தேவனுடைய கோபம் பற்றி எரிய ஆரம்பித்து மீதியானுடைய கையில விற்று போட்டார்கள். அப்படிதானே இருக்கு. என்ன படிக்கிறது? இன்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையில் ஒப்பு கொடுத்தார். மேல பாத்தீங்கன்னா மேல சில வசனங்கள் இருக்கு, விற்றாருன்னு இருக்கு, விற்று விட்டார். தேவனுக்கு மகிமை கொண்டார். இப்போ கர்த்தருடைய கரத்துல இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் இப்ப யார் கையில இருக்கிறா? சொல்லுங்களேன். சத்துரு கையில இருக்கிறான். முடுவானா? நம்ம கர்த்தர் கையில இருக்கிற வரைக்கும் நமக்கு சேமம், பாதுகாப்பு, அடைக்கலம், பலன் எல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன், நீ நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டாரு ஏசாயா மூலமா. அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இனி இருப்பதும் இருக்காம போவதும் நம்ம கையில் இருக்குது. அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய கையில இருக்கிற வரைக்கும் மற்றவங்க யாரும் உங்களை பறித்து கொள்ள முடியவே முடியாது. சாம்சன் ஐயா சொல்லுவாரு, நீங்களா போனாதான் அது வரைக்கும் கர்த்தர் விட மாட்டாருன்னு சொல்லுவார். அல்லேலூயா. இப்போ கர்த்தரை விட்டுட்டாங்க, இவங்க மறுத்துட்டாங்க. கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, இவங்கள சத்துரு போட்டு ஒடுக்கிறான். 7 வருஷம் போட்டு குமாங்குத்து குத்துறான். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு சோத்திரம் உட்கார்ந்து ஜனம், ஐயோ கர்த்தாவே காப்பாத்து கதர். தேவனுக்கு சோத்திரம். அப்பொழுது கர்த்தர் விடலை, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். என்ன விட்டாங்க, போனீங்க போங்கடா சாவுங்க அப்படின்னு நான் சொன்னார் கர்த்தர். என்ன மறந்து போனீங்களா, நான் இப்ப முன்ன மாத்துக்க போ அப்படின்னு சொல்லல. கர்த்தருக்கு ஏன் தெரியுமா, அவருடைய இரக்கம். அதாவது ஒரு வசனம் இருக்குது, எதுக்கு முன்பாகவோ இரக்கம் மேன்மை பாராட்டணும் ஒரு வசனம் இருக்கு. யாக்கோபுலையோ பேதுருலையோ இந்த வசனம் வருது. ஆமாம், அதுக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டு. இங்கே மேன்மை பாராட்டு, நீதிக்கும் நியாயத்துக்கும் இரக்கம் மேன்மை பாராட்டு. அப்போ கர்த்தர் இறங்கினாரு. அப்பொழுதுதான் கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த கிதியோனோடு கூட கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. இப்போ சப்ஜெக்ட் நான் வரேன். இப்போ நீங்க படிங்க. எட்டாவது வசனம் படி. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும்
அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்றார் என்று சொன்னான். நீங்களோ என் சொல்லை கேளாமல் போனதுனாலப்பா இப்போதான் இவ்வளோ கஷ்டமாயிடுச்சு என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசி தேவன். அதற்கு பின்பு கர்த்தர் என்ன பண்றாரு? இந்த கிதியோனை கர்த்தர் எழுதுகிறார். இந்த கிதியோனை கர்த்தர் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே என்று கர்த்தர் சொல்றார். அவரை என்ன கூப்பிடுறாரு? பராக்கிரமசாலியே. கர்த்தர் 12வது வசனத்துல கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் சொன்னார். அவனை ட்விஸ்ட் பண்றார், அவன் ஊருக்கு இருக்கிறார். அவன் இருதயம் கரைந்து போயிருக்கு, எல்லாம் நொந்து போயிருக்கு. அந்த நேரத்தில் கர்த்தர் அவனை ட்விஸ்ட் பண்றார். பராக்கிரமசாலியை ஃபர்ஸ்ட் வார்த்தை அவனை பார்த்து கிதியோனேன்னு கூப்பிடல, என்ன கூப்பிட்டாரு? ஓ ஷபரபகர. இன்னைக்கு ஒரு சிலர் பேர் சொல்லி டக்குன்னு கூப்பிட மாட்டாரு. உனக்குள் தேவ தரிசனம் நிறைவேறக்கூடிய பேரை வைத்து கர்த்தர் உங்களை கூப்பிடுவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இவனுக்குள்ள நிறைய சந்தேகம் இருந்துச்சு. யாருக்குள்ள? இந்த கிதியோனுக்குள்ள. இப்போ கிதியோனை கரிசி சில காரியங்களை நான் சொல்றேன். கிதியோனுக்குள்ள அவன் எந்த நிலைமையில இருந்தான்னு நான் சொல்றேன். கிதியோனுக்குள்ள பயம் இருந்துச்சு, கிதியோனுக்குள்ள சிறுமை இருந்துச்சு, கிதியோனுக்குள்ள திகில் இருந்துச்சு. இந்த எல்லா சூழ்நிலையும் நிறைந்து அவன் போராடித்துக் கொண்டிருக்கிறான். எல்லா சூழ்நிலை ஏன் தெரியுமா? அவன் போர் அடிக்கும் போதே என்ன பண்ணுவான்னா, தானியத்தெல்லாம் ஐயோ வீரியனுக்கு வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு போய் உள்ள களஞ்சியத்துல மறைச்சு வச்சுருவாங்க. இவங்க வந்தாங்கன்னா போச்சு, தீயை வச்சிருவாங்க. நெல்லுல தீயை வச்சுட்டா என்ன ஆயிடும்? எல்லாம் கருகிடும், மூட்டை மூட்டையா கருகிடும். அவன் போர் அடிச்சதெல்லாம் வேஸ்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி ஒரு பயமும் திகிலும் அவங்களுக்கு குறிச்சு மனசுக்குள்ள இதுதான் அவங்க நிலை. அந்த நிலையை தான் கர்த்தர் பேசுறாரு. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ அப்படியா? கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா அப்படின்னு சொன்னா அவன் கேட்கிறான், இதெல்லாம் ஏன் நடக்குது? அவன் கேட்கிற கேள்வி கேட்டு, கர்த்தர் இதெல்லாம் என்னோட கூட இருந்தாருன்னா இதெல்லாம் ஏன் நடக்குது? அடுத்த வருஷம் படிங்க. எப்படி படிக்கணும்? என் ஆண்டவனே அப்படித்தானே கூப்பிட்டுருப்பான். என் ஆண்டவனே. அந்த வசனத்தை ருசிச்சு ரசிச்சு அந்த அந்த சிச்சுவேஷனுக்குள்ள போயிடணும். என் ஆண்டவனே. தோமா கூட விழாவை காமிக்கும் போது ஆண்டவர் அது வரைக்கும் அவிசுவாசி இருந்தான். விசுவாசம் அவனுக்குள்ள இல்ல. எத்தனையோ பேர் நம்பாத மனுஷன், கடினமான மனுஷன். ஆண்டவர் விழாவை காமிக்கிறார். தோமாவே அப்படின்னு ஒண்ணு, ஐயோ என் ஆண்டவனே என் தேவனே தான் புத்து. ஆண்டவர் சொல்றார், நம்பலன்னா கர்த்தர் நேரடியாக தரிசனம் ஆவார். நீ எவ்வளவு நாள் தான் கல்லா வச்சிருப்ப மனுஷன்? உன் மனசை கரைக்கிறவா? கர்த்தர் கரைப்பார், உடைப்பார், உருவாக்குவார். அவர் சித்தத்தை உனக்குள்ள கொண்டு வருவார். அல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது கிடைக்கிறார்.
ஆண்டவருக்கு மகிமை. படிங்க. என் ஆண்டவனே, ஆ கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? ஒரு நிமிஷம் இல்லைங்க, என்ன சொல்றான்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று சொல்லி எங்கள் பிதாக்கள் சொன்னதெல்லாம், அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அப்போ பிதாக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஆண்டவருடைய அற்புதங்கள் எல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய சபையார் உங்களுக்கு செய்த அற்புதங்கள், அன்னைக்கு எகிப்துல எங்கேயோ செய்தாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற அற்புதங்களை நீங்க உங்களுக்குள்ள புதைத்து வைக்காதீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு அதை சொல்லுங்கள். அதை மூடி போடாதீங்க, உங்க பிள்ளைகளுக்கு அதை விவரித்து சொல்லுங்கள். கர்த்தருடைய நியாயங்களை சொல்லுங்கள், அவர் செய்கிற அதிசயங்களை சொல்லுங்கள், அற்புதங்களை சொல்லுங்கள். நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் அதை மறக்க மாட்டார்கள். படிங்க. இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான். எஸ், இப்போ இவங்களுக்குள்ள இருக்கிற விசாரம் பொங்கி வருகிறது. கர்த்தருடைய தூதனை பார்த்து, கர்த்தருடைய அங்க என்ன போட்டிருக்கு சொல்லுங்கம்மா, வசனம் என்ன போட்டிருக்கு? வசனம் கர்த்தர்னு போட்டிருக்கா? அப்படின்னா கர்த்தருடைய தூதன், கர்த்தர்னு சொல்லுங்க. கர்த்தருடைய அப்படின்னா அவர் யாரு? யார் சொன்னது? பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணிருக்கீங்க, அதான் கரெக்டா சொல்றீங்க. நீங்களும் சொல்லிக்கிறீங்க. நீங்க புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இம்மானுவேல் இருக்கும், இயேசு கிறிஸ்து என்று பெயர் எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஒரே இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் தீர்க்க தரிசனமா ஏசாயா சொன்னாரு, அவருக்கு இம்மானுவேல் என்று பேர் அங்கதான். ஆனா இந்த பாக்கி இடத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர் சொல்லி எல்லா இடங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. அது வேற யாரும் இல்ல, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் மாம்சத்துல வெளிப்பட்டார். அன்றைக்கும் தூதனாய் தேவன் வெளிப்பட்டார். அவரை பார்க்க முடிஞ்சது, அவரோட பேச முடிஞ்சது. இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்க, அவரோட பேசினாங்க, அவரு கூட உட்கார்ந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதே போல பழைய ஏற்பாட்டில் அவர் தூதனாக தேவன் வெளிப்பட்டார். ஆமென். தேவன் சொல்ற, நீங்க குழம்பிடாதீங்க, கர்த்தருடைய தூதனா யாரு? ஏதோ ஒரு தூதன் அப்படின்னு நினைக்காதீங்க. தூதன் என்பதற்கும் தூதனானவர் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. எங்கெங்கெல்லாம் மரியாதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதோ அது ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. எங்கெல்லாம் சாதாரணமாய் எழுதப்பட்டிருக்கிறதோ அது சாதாரண தூதர்களை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. ஓகே, படிங்க. இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான். ஒப்பு கொடுத்துட்டார். இந்த எண்ணம் தான் அவனுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கு. ஆண்டவர் மேல ஒரு சின்ன வருத்தம் இருந்திருக்கு இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் அவனுடைய நிலை காணப்படுகிறது. அப்போ கர்த்தர் சொல்றாரு 14வது வசனத்திலே, கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? 15 படிங்க. அதற்கு அவன், என் ஆண்டவரே. மறுபடியும் பேசுறான் பாருங்க. மறுபடியும் என் ஆண்டவரே. ஆமென். நீங்க சிரிக்கிறீங்க. அவன் கதர்னு அவளுக்கு தெரியும்.
படிங்க. நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன். அவன் கேட்கறான், நான் இஸ்ரவேலை இந்த மைக்கினால நான் ரட்சிப்பேனா, இந்த செல்போன்னால நான் ரட்சிப்பேனா, இல்ல ஈட்டி கவலா மூலமா நான் ரட்சிப்பேனா, ஒரு படைபலத்தினால நான் ரட்சிப்பேனா, எதனால நான் ரட்சிப்பேன்? எனக்கு விலங்கல. படிங்க. இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றார். அவனுடைய தாழ்வு மனப்பான்மை. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம், என்னால முடியாது, ஏன்னா எனக்கு அவ்வளவு பலம் கிடையாது, இதை செய்யறதுக்கு அவ்வளவு திறமை கிடையாது, இதை செய்யறதுக்கு நான் ஞானம் கிடையாது, இதை போய் நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தாழ்வு மனப்பான்மையில இருந்து இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு மேலா வருது. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பவுல் சொல்ற, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா அதைரியங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தர் உன்னை எழுப்புவாரானால், கர்த்தர் உன்னோடு சொல்லுவாரானால், அது உன் பலத்துக்கு மிஞ்சி இருக்கலாம், உன் திறமைக்கு மிஞ்சி இருக்கலாம், உன் ஞானத்துக்கு மிஞ்சி இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை தேவன் நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா. இதான் இன்னைக்கு செய்தி. உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. உன்னை அனுப்புகிற ஒரு மனுஷன் இல்லையா, ஒரு போர் வீரன் கிடையாது, ஒரு ராஜா கிடையாதுயா, ஒரு ஞானம் பரிசு ஜோசியக்காரன் கிடையாதுயா. உன்னை அனுப்புகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. உன் கையில ஒரு காரியத்தை கொடுப்பாரானா கர்த்தர் அதை செய்கிறார். நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? கிதியோனை பாரி, கிதியோனை போல நீங்க கர்த்தரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே இதை நான் எப்படி செய்யட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது எப்படி நான் பண்ணட்டும், இதை நேர்த்தியா நான் செய்யணுமே என்று சொல்லி கர்த்தரிடத்துல நீங்க என்ன பண்ணணும்? அதை கேளுங்க. கிதியோன் கேட்டான். இன்னைக்கு நம்ம அதை கேட்கறது இல்லை, அதுதான் நம்ம செய்யற மிஸ்டேக். இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம தலைமையில வாரி போட்டுக்கிட்டு நம்மளே என்ன பண்றோம்? நம்ம ஞானத்துல நம்ம திறமையில செய்து முடிக்கணும்னு அது பாரமா இருக்கும் உங்களுக்கு. அல்லேலூயா. அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா எப்போ நீ கர்த்தரை சார்ந்து போகிறியோ அது உனக்கு சுலபங்க, அது உனக்கு லேசான காரியம். லேசான காரியம் உமக்கு இது லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணான மனிதனுக்கு நாவை தருவது லேசான காரியம். அவருக்கு லேசா, உனக்கு கஷ்டம், அவருக்கு அது ரொம்ப சுலபம். நீ கர்த்தரை சார்ந்துக்கோ, நீ கர்த்தரை சார்ந்துக்கோ, உனக்கு ஜெயம், உனக்கு விடுதலை. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி, தேவனுக்கு மகிமை. ஒரு பெரிய பாரங்கள்லாம் இருந்தாலும் சரி, கர்த்தரை தூக்கி போட்டுருவாரு. தேவனை சார்ந்து போ. உனக்கு முன்பாக கர்த்தர் தூதனை அனுப்புவாரு. உனக்கு முன்பாக எல்லா விதமான காரியங்களை ஆயத்தப்படி தேவன் வைப்பாரு. நீ சுலபமா சாதாரணமா போய் ஒரு கல்லை விட்டு கோலியாத்தை அடிச்சான், கூலா வந்து பெரிய கோலியாத்து கீழே விழுந்தாங்க. இஸ்ரவேலுக்கு ராஜ்யபாரம் கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை பயமுறுத்துகிற காரியம் என்ன? நீ கர்த்தரை சார்ந்து போ. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், மறக்காத. அல்லேலூயா. உன் வேலையானாலும் சரி, உன் வியாபாரமானாலும் சரி, ஊழியமா இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றா, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல
நீ மீதியான அத்தனை வெட்டுக்கிளிகளை போல வருகிற அந்த ஜனங்களை முறியடிப்பார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொதுவா மனுஷனை வச்சு யுத்தம் பண்ணுவாங்க. இவங்கிட்ட படபலம் இல்லைன்னு சொன்னால் அண்டை நாட்டில் கூலிக்கு ஆட்களை பொருத்துவாங்க. இப்படிதான் அன்றைக்கி யுத்தங்களை செய்தாங்க. ஆனால் இங்கே கர்த்தர் ஒரு பதத்தை யூஸ் பண்ணுறாரு. நீ ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல அத்தனை மீதியான நீ என்ன பண்ணுவார்? முறியடிப்பார். ஹல்லேலூயா. ஒரு வசனம் இருக்கு, ஒருவன் 1000 இருவர் 16,000 பேரை துரத்துவாங்க. ஒருத்தர் 1000, ஒருத்தனை துரத்துறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஹல்லேலூயா. சொல்ல ஒருத்தனை சமாளிக்கிறதுக்கே, ஒருத்தருக்கு பதில் சொல்றதுக்கே கஷ்டமா இருக்குங்க. கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிறான். ஹல்லேலூயா. ஜீசஸ் வரும். உன்னோடு கூட ஆவியானவர் இருப்பார். அது உனக்கு பெருசா தெரியாது. எதுக்கு பதில் சொன்னமோ அதுக்கு பதில் சொல்லுவேன். எதுக்கு சொல்ல வேண்டாமோ நீ பாட்டு லேசா போயினே இருப்ப. ஹல்லேலூயா. அது உனக்கு லேசான காரியமான ஜீசஸ். தேவனுக்கு நன்றி. ஆண்டவர் சொல்றாரு, நீ அவ்வளோ மலை போல பெருசா நினைச்சிட்டு இருந்தல்ல, நான் ஒரு வார்த்தை சொல்றேன் கேளு. நீ ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல, ஒருத்தனை முறியடிக்கிறது போல அத்தனை பேரை நீ என்ன பண்ணுற? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அவ்வளோ கெப்பாசிட்டி நம்ம ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. அன்னைக்கு அசிரியா பாளையத்தில் ஒரே ஒரு தூதன் தான் இறங்கினான். ஒன் ஏஞ்சல் அந்த இரவுல இறங்கணும். அந்த அசிரியா பாளையத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? எவ்வளோ பேர் இருந்தாங்க. ஆனால் 1,85,000 பேரை ஒரே ராத்திரியிலே சங்கரிக்க அந்த தூதன் சங்கரித்து போட்டார். அப்போ ஒரு தூதனுடைய பலன் எவ்வளோ கெப்பாசிட்டி? 1,80,000. ஒரு தூதனுடைய பலம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 1,85,000 பேருக்கு உண்டான பலன் அவனுக்குள்ள இருக்கு. ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அனுப்புவார். லேகியோன்னு சொன்னா பல ஆயிரக்கணக்கான தூதர்கள் இறங்கினா என்ன ஆகுது? இவங்கெல்லாம் பஸ்மம் ஆயிடுவாங்க. ஹல்லேலூயா. அவ்வளவு வல்லமை படைத்தவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இதில் பார்த்து ஒரு மனுஷனை தோற்கடிப்பது போல அவன் தோற்கடிச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னோட பிரயோகம். ஆமென். பயப்படாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்வாரானால் நீ கர்த்தரை சார்ந்து கொண்டு செய்யார். கர்த்தருடைய பலத்தை சார்ந்து கொண்டு செய்யார். கர்த்தர் உனக்கு வெற்றியை கொடுப்பார். உங்கள் பலத்தை கர்த்தர் கொடுப்பார். நீ முடிவில் ஜெயத்தை நீ காண்பார். ஹல்லேலூயா. அப்போ கூட இந்த கிதியோன் விடலை. கிதியோனுக்குள்ள இன்னும் சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன சந்தேகம் தெரியுமா? சரி, இது உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தை தானா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அப்போ ஆண்டவரை பார்த்து அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நான் ஒரு அடையாளத்தை கேட்கிறேன். இதோ நான் இந்த ஆட்டுத்தோலை வெட்டவெளி மைதானத்தில் நான் போறேன். பனி இறங்கும். இந்த ஆட்டுத்தோலை மட்டும் நினைக்கணும், மற்ற இடம்லாம் ட்ரையா இருக்கணும் அப்படின்னு ஒரு அடையாளத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டான். இப்போ சமீபமாக லேட்டஸ்டாக ஒரு காரியத்தை நான் கேட்டேன். இஸ்ரேல் தேசத்தில் பனி பெய்யுமா? எப்படி பனி பெய்யும் அப்படின்னு கேட்டால், அதாவது இந்த வாட்டர் வாஷ்லாம் பண்ணுறாங்கல்ல, இந்த வாட்டர் வாஷ் பண்ணும்போது அந்த சாரல் அப்படியே வந்து விழும்பு தெரியுமா? ஒரு மாதிரி அப்படியே பனித்துளி போல் அப்படியே மாய்ஸ்டாக அப்படியே மங்களா. அந்த மாதிரி தான் இஸ்ரேல் ஜனத்தில் வந்து அந்த பனி வந்து இறங்கும். ஏன்னு கேட்டால், ஒரு பக்கம் அந்த அரேபிய வனாந்திரம், இன்னொரு பக்கம் மத்திய தரைக்கடல். இந்த ரெண்டு சீதோஷணமும் கலந்து
அந்த இஸ்ரவேல் தேசத்தை அந்த பனியினால கர்த்தர் நிரப்புவாராம். அது அவருடைய தேசம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அப்ப இவன் கேட்கிறான், பனி அடையாளம் வச்சு கேட்கிறான், நான் போடுற இந்த தோல் மட்டும் நனையணும் ஆண்டவரே, மற்ற இடம்லாம் காஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொன்னார், கர்த்தர் செய்தார். பனி தோல் மேல மட்டும் இறங்குச்சு. காலில் எழுந்து அந்த தோலை பார்க்குறான், அப்படியே பனி ஃபுல்லா இருக்குது, மற்ற இடம்லாம் அப்படியே காஞ்சி போய் கிடக்குது. அப்ப நான் கேட்டது உண்மைதான் அப்படின்ற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள வருது. அந்த தோலை எடுத்து பிழிகிறான், ஒரு கிண்ணி ஃபுல்லா பனித்துளி வருது. இப்போ ஆண்டவர்கிட்ட கிட்ட வந்து, ஆண்டவரே இன்னும் ஒரு விசை மட்டும் நான் அடையாளத்தை கேட்குறேன், என் மேல கோபமா மாறிடாதீங்க சொல்லிட்டு, இப்போ நான் நைட்டு தோல் போடுறேன். பனித்துளி தோல்ல இறங்கக்கூடாது, சுத்திலும் இறங்கணும். அவன் தோலை போட்டுட்டு காலில் போய் பார்க்குறான், தோல் காஞ்சி இருக்குது, பனித்துளி ஃபுல்லாக கிரவுண்டு ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு. அப்போ தான் இவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வருது, என்னை அனுப்புகிற கர்த்தர் இல்லையா. எப்பேற்பட்ட விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறவனையும் அவர் பலப்படுத்துகிற கர்த்தர். உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை தேவன் நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. நீ சொல்ற, நான் பலவீனன், நான் ஞானமற்றவன், நான் குறைந்தவன், பெஞ்சமினிலே சிறிய கோத்திரம், நான் சிறுமையானவன். பிரைஸ் காட். ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சின்ன சாட்சியை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தேவனுக்கு மகிமை. கடந்த வாரத்தில் பெஞ்சமினை குறித்து, இரண்டாவது மகனை குறித்து ஒரு சாட்சி. அவன் ஸ்கூலில் படிக்கும்போது அவனை குறித்து நிறைய கம்ப்ளைண்ட் வரும். இது சரியாக செய்ய மாட்டேங்கிறான், அது சரியாக செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்தை கூட அப்படியே அதே கிளாஸில் படிக்க வச்சாங்க. சரி பரவாயில்ல படிக்கட்டும் அப்படின்னு கூட நாங்கள் விட்டுட்டோம். அவன் 10th எப்படி பாஸ் ஆவான் அப்படின்ற கேள்வி பலருக்கு, டீச்சர்ஸ்க்கு இருந்துச்சு. ஆனால் கர்த்தருடைய பெருந்தன்மை கிருபையில் அந்த கடலை தாண்டி வந்துட்டான். அவன் எந்த அளவுக்கு ஸ்கூலில் சிறுமைப்பட்டு அப்படி இருந்தானோ, இன்னைக்கு கர்த்தர் அவனை தான் இந்த காலேஜில் தலையா தேவன் வச்சுக்கிறார். அந்த ஸ்கூல் பிரின்சிபல் 2 பேர், இவனும் சாய் என்கிற 2 பேரையும் மேடையில் ஏற்றி மைக்கை கொடுத்து, நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இவங்க அந்த ப்ரெசன்டேஷனை குறித்து அதிகமாக, அதாவது செல்ஃப் மோட்டிவேஷன் என்கிற தலைப்பில் அழகாக பேசினான். அழகாக பேசிட்டு கீழே இறங்குறான். பிரின்சிபால் ரொம்ப நல்லா பேசுனேன். அந்த காலேஜ் செக்ரட்டரி கை கொடுத்து அவனை வரவேற்றார். அல்லேலூயா. ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று. அன்பானவர்களே, உங்களை யாராவது பிடிச்சி தள்ளினா நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உங்களை தான் கர்த்தர் தலைக்கல்லா தேவன் தான். உங்களை தான் தேவன் உயர்த்துவார். உங்க கையில ஊழியத்தை கொடுப்பார், உங்க கையில பொறுப்பை கர்த்தர் கொடுப்பார். நீ தான் இதற்கு தகுதி மகனே. அல்லேலூயா. மனுஷன் எல்லாம் யூ ஆர் ஃபிட் ஃபார் நத்திங் சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்க தான் என் ஊழியத்துக்கு ஃபிட்னு சொல்லி கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்று கேட்டால் ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். வசனம் பாத்தீங்களா? 27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில்
பலவீனமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்திலே தாழ்வு மனப்பான்மைகள் எல்லாம் விலகி போகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள் பிரவேசிப்பாராக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். நடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். நடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். நடந்ததை மறந்திடுவோம், முன் செல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் கரிமை, துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீ வாழ்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ வாழ்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரம். ஆமென். என்னில் பலனும் வல்லமை ஒன்றுமே இல்லை, அன்பின் இரட்சகா. என்னில் பலனோ வல்லமை ஒன்றும் இல்லை, அன்பின் இரட்சகா. தாழ்த்துகிறோம். எங்களை கொண்டு நீ செய்ய வேண்டிய உங்கள் சித்தத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, சிறுமையாக இருந்த பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய கிதியோனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை பராக்கிரமசாலியாய் பார்த்து, சவுல் ஒரு பராக்கிரமசாலியை பார்க்கும் பொழுது அவனை தன்னுடைய ஆர்மியில் சேர்த்துக் கொண்டார். ஆனால் நீரோ பலவீனரையும் ஆண்டவரே அப்பா பைத்தியமானவைகளையும் நீ தெரிந்து கொள்கிற கர்த்தர் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எங்களை கொண்டு உலகத்தின் ஞானங்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் இழிவானவைகளை பைத்தியங்களையும் தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். சொல்லுங்க, நீர் என்னோடு கூட இருக்கிறேன். என்னோடு கூட இருக்கிறேன் ஆண்டவரே. நீர் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆசீர்வதிக்கிறோம். சபையார் வேண்டிய கிருபைகளை தான் இயேசுவின் நாமத்தில் ஆமென். கத்திற்கென்று நாம் விதைப்போம். அதற்கு முன்பாக அறிவிப்பை நாம் கேட்டு